மதுரை ஆதீனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சார் அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. இந்நிலையில் வதந்தி பரப்பி இரு சமூகத்தினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசிய ஆதீனம் மற்றும் அவரது வாகன ஓட்டுநர் செல்வகுமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. வெட்டுவானோ? சட்டத்தின்படி அனைவரும் சமம் என்பது உறுதிதான். இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்குது என்பது உறுதி என்று சொன்னால் உடனடியாக காலம் தாழ்த்தாமல் தமிழ்நாடு காவல்துறை, சென்னை பெருநகர காவல்துறை எங்க புகாரின் அடிப்படையில் மதுரை ஆதீனத்தின் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யும். அப்ப கம்பி என்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு சார். ஊட்டி ஜெயில போட சொல்லுங்க. கிளைமேட் நல்லா இருக்கும். உடனடியாக இவர் கைது செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு ஜனநாயக சக்தியிலும் திரட்டி திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்ல கடமைப்பட்டோம். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. கொல்ல சதி நடப்பதாக பொய்யான தகவலை பரப்பிய மதுரை ஆதீனத்தை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என இந்து மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மதுரை ஆதீனத்தை நீக்காவிட்டால் போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அக்கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் தெரிவித்தார். மதுரை ஆதீன மடத்தின் புனிதத்தை கெடுக்கும் விதமாகவும் மத பிரச்சனையை உண்டாக்கும் வகையில் பேசும் மதுரை ஆதீனம் மனநலம் பாதிக்கப்பட்டது போல செயல்படுவதாக இந்து மக்கள் கட்சி விமர்சித்துள்ளது. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் பூச்ச குரங்கன்னு. ஏதோ அர்ஜுன் சம்பத் பெரிய யோக்கியரை போலவும் ஆதீனம் பெரிய அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ரெண்டு பேருமே ஆதீனத்தை விட பல மடங்கு வன்மத்தை கக்கக்கூடியவர் தான் அர்ஜுன் சம்பத். உனக்கும் கைப்பிள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொழில் போட்டியா இருக்கும். அந்த தொழில் போட்டி காரணத்துக்காக அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? எல்லாம் மூட்டை வச்சுட்டாங்க. நாங்கள் சொல்ல வருவது இவர் எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் தான். அர்ஜுன் சம்பத் ஆகட்டும், இந்து முன்னணியாகட்டும், திருப்பரங்குன்றத்தை வந்து மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. அதோட அடுத்த கட்டமா தான் ஆதீனம் இப்படி பேசியிருக்காரு. என்ன சார், எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களா சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். மதுரை ஆதீனத்தோட வந்து கார் அந்த டிரைவர் வந்து வாக்குமூலம். அதாவது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. சம்பவத்தில் இருக்கக்கூடிய நபர் எதனால் இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை வெளிப்படுத்துறார். இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற தன்னுடைய பயம் எதனால வந்தது? நீயே சொல்லு. இந்த தமிழகத்திலே ஆதீனங்கள் மீது, மடாதிபதிகள் மீது அரசாங்கம் வந்து ஒரு விதமான விரோத மனப்பான்மையோட நடந்து கொள்கிறார்கள். காவி துணியை போட்டுக்கிட்டு நீ சைவ மதத்தை பரப்புறதுன்னா அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும். டேய், கூர்க்கான்னா கூர்க்கா வேலையை மட்டும் பாருங்கடா. நீ ஓவரா வந்து பாலிடிக்ஸ் பேசுறது, எல்லா விஷயத்திலயும் வந்து மூக்க நுழைக்கிறது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. தமிழ் மக்களுக்கு விரோதமான கட்சி பாஜக. அந்த கட்சியை வந்து கொண்டாடிக்கிட்டு உனக்கு எதுக்கு தமிழ் மண்ணுல இந்த மதுரை ஆதீனத்துக்கு என்ன வேலைன்னு நான் கேக்குறேன். இந்த மாதிரி கேவலமான ஆட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதியா. பெரிய வீட்டுல சொல்லி இவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வச்சு கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலமா அனுப்பணுமையா? அவர் சொன்னதுல எனக்கு முக்கியமான விஷயம் என்ன, ரெண்டு விஷயம் சொன்னார். ஒன்று, என்னை கொலை செய்வதற்கு ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு நான் பயப்பட்டேன். ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. வேண்டாம் நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. யாரா இருந்தாலுமே நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, உங்க மேல திடீர்னு ஒரு பாதுகாப்புக்கு சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் வந்து வராங்கன்னா யாருக்குமே இந்த பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கட்டுங்க. அந்த கார் போன வேகத்துல அந்த காரே என்ன காருன்றது முதல்ல இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ரேஷ் டிரைவிங், அவ்வளவு ரேஷ். சிசிடிவி பாக்கும்போதே தெரியுது அவ்வளவு வேகமா போறாங்க. ஒரு 4 முனை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அதுவும் சர்வீஸ் ரோட்ல இந்த வேகம்ன்றது வந்து பாஸ் பண்றப்ப யாராவது இவ்வளவு வேகமா வருவாங்களா? இது எங்க வண்டி? அங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர் போவோம், ஃபைவ் போவோம். அத கேக்க நீங்க யாரு? உங்கள மாதிரி புறம்போக்குல புடிக்கி தாண்டா முச்சந்தி இல்லைக்கிறேன். ஆப்போசிட்ல வந்த வாகனம் அது பேரிகேட வந்து உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துச்சு அப்படின்னாங்க. கொலை செய்ய சதி பண்ணி விட்டாரு. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி போய் சொல்றேன்னு கேட்க மாட்டோம். அந்த வந்த காரு சுசுகியோ ஹோண்டாவோ ஏதோ ஒண்ணு தெரியுது, ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே நிக்குது அந்த காரு.
அதாவது அப்ப அந்த கார் மெதுவா வந்திருக்குது, நல்ல கண்டிஷன்ல இருக்குது, நல்ல டிரைவர் ஓட்டி இருக்கிறாரு, டிரைவிங் ஸ்கில் உள்ள கரெக்டான டிரைவர். கார் வர்றதை பார்த்தோன்னே பிரேக் அப்ளை பண்ணதுனாலதான் மோதாம நின்னது. தர்மயாதனன் அவருடைய ஆசி தான் நீ காப்பாத்துச்சு. மீனாட்சி சுந்தரத்தை பெருமான் தான் நீ காப்பாத்தின. என்ன பண்றது, தர்மாதீனம் ஆவி காப்பாத்து, ஆவி காப்பாத்தல. அப்ப உங்க உயிரை காப்பாத்தினது அந்த டிரைவர். ஆனா அவனையே கொலகாரனா மாத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. நாயத்துக்கு போட்டோவை நடுகால மாட்டி தேன்மொழி தினமும் விழுந்து கும்பிடணும். வீடியோ ஆதாரமே வந்துருச்சு. இனியும் இந்த ஆளை வந்து விட்டு வைக்கலாமா? அடிச்சு உள்ள ஜெயில போடணும் இந்த ஆளை. வெட்டியா நீ? இது என்ன துபாய் நினைச்சியா? ஜனநாயக நாடியா? இந்த மாதிரியான பொறுக்கிகளை, கிரிமினல்களை வெளியே விட்டு வைக்க கூடாது. கார் ஓட்டுனர் அந்த ஆளு வந்து சொல்றாப்ல, 2 பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க. கார்ல நம்பர் பிளேட் இல்ல, ஒரு பேரியாட தடுத்து மீறி வந்து இடிக்கணும். திட்டமிட்ட சரிதான். உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருந்தது 2 பேருமே குல்லா போட்டு தான் உட்கார்ந்து இருந்தாங்க. தொப்பி தாடி, தொப்பி தாடி, தொப்பி தாடி. தாடி வச்சிருந்தாங்க, குல்லா வச்சிருந்தாங்க, சுன்னத் பண்ணி இருந்தாங்களான்னு பாத்தியா? அப்படிதான் வந்து கேட்க தோணுது. இதெல்லாம் ஓவர் நக்கலு. அவன் யாருன்னு விசாரிச்சா சத்யபிரபு சொல்றாரு, அதுக்கு மேல இந்த வந்து செல்வகுமார் யாரு அப்படின்னா இந்து முன்னணியில வந்து முன்னாள் மாவட்ட செயலாளரா இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் இந்த வந்து ஆதீனத்துக்கிட்ட பிஏவா, டிரைவரா, பாடி கார்டா, எஸ்கார்ட்டா, பொலிட்டிக்கலா எல்லா விதத்துக்கும் பலமாக இந்த ஆதீனத்துக்குள்ள சென்று டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த டிரைவரே இவர் கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் தான் வண்டியில வேகமா போயிருக்காரு. அந்த ஃபார்ச்சுனர் கார்ல வேகமா போனதே இவங்க டிரைவர் தான். அப்ப எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, அந்த டிரைவரே ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி பாகிஸ்தான் தீவிர இருந்தாலும் பரவாயில்லமா தெரியும். அதாவது ஓட்டுநர் மீது வழக்கா இல்லைன்னா அவரை துரத்துனவங்க மீது வழக்கா? அவர் தெளிவா சொல்றாரு, துரத்துறாங்க கொஞ்சம் பேர், அதனாலதான் ஓட்டுநர் வேகமா ஓட்டுனாருன்னு. இது என்ன புதுப்பிட்டா இருக்கு? காவல்துறை எப்படி செயலாற்றி கொண்டிருக்கிறது என்று நமக்கு தான் தெரியும். அப்படியெல்லாம் லுக் விடாதீங்க சார். காவல்துறையோட சிசிடிவி எப்படி இருக்கு? நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல என்ன மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது? எதோட கனெக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா? அதனால சிசிடிவி கேமரா வச்சு மட்டுமே இவர்கள் துணை கொண்டு இவர்கள் குற்றங்களை நிரூபிக்க முடியாது. ஆக அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழகத்துல யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. இத பாரு மாவன, நாடு உருப்படணும்னா ஒன்ன மாதிரி அரசியல்வாதிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு நெஞ்சு மேல சொன்னா. ஆதீனம் சொல்கிறார் அவருக்கு கொலை குற்றம் அவர் மேல சுமத்தப்பட்டது, அவரை வந்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்று சொல்கிறார். அவர் சில அடையாளங்களையும் சொல்கிறார். முதலில் அதை கண்டுபிடிங்கள் என்று நான் சொல்றேன். ஆதீனம் சொல்றாருன்னா அதை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அதுல கணக்குல எடுத்து அதை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்றாரு. என்ன வெங்காயம் ஆய்வு செய்யணும்? அதான் தெளிவா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இன்னும் அதுல ஆய்வு செய்வதற்கு என்ன இருக்குது? வாட் நான் வாத்து கோழினே டுபக்கு போட்டனா மூஞ்சி பஞ்சாய் மாஞ்சி தேஞ்சிடும். திஸ் இஸ் டூ மச். மூடிட்டு போடே. இந்த மதுரை ஆதீனம் ஒரு பக்கா கிரிமினல். இது ஒரு பொறுக்கி, ஒரு கலவரத்தை தூண்டுகின்ற ஒரு கலவர கபோதி என்ன செய்வானோ அந்த வேலையை தான் இந்த மதுரை ஆதீனம் செய்திருக்கிறார். இந்த நபருக்கெல்லாம் எந்த மரியாதையுமே கொடுக்க கூடாது. வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வயசு பெரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. வயதுல மூத்தவரா இருக்கிறாரே ஒழிய இவருக்கு கொஞ்சமாவது எந்த அறிவாவது இருக்குதா? ஒரு கிளியர் கட்டா ஒரு சங்கி என்ன வேலை பண்ணுவானோ அதே வேலையை தான் இந்த மதுரை ஆதீனம் இன்றைக்கு செய்திருக்கிறார். அவனை கூட்டு போய் உள்ள போடுங்க, நானே வந்து லாடம் கட்டுறேன். போடா உள்ள போடா. இந்துக்களுக்கு ஆபத்து, இந்து மத தலைவர்களுக்கு ஆபத்து. இந்த அஜெண்டாவை தமிழ்நாட்டுல வந்து RSS பிஜேபி காரன் பேசினா கேட்க மாட்டேன். அப்போ இவங்க செலக்ட் பண்றது மதுரை ஆதீனம் தான் இதை பேசுறதுக்கு கரெக்ட்னு இந்த ஆளை செலக்ட் பண்ணி இப்படி பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். இவங்க அப்படின்றது யாரு? இவங்கன்றது நம்ம நல்லா தெரியும். நேத்து அந்த மேடையில இருந்தது யார் யாருன்னு பாருங்க. ஸ்பான்சர் வந்து பாரிவேந்தர், JP நட்டா, RN ரவி, இந்த மாதிரி. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. ஸ்டார்ட் பண்ணு. விடக்கி
படைக்கலடி படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க